இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்திருப்பதாக. இந்த நாளில் நீதிமொழிகள் 29:11 வார்த்தையை நம்ம சற்று யோசித்து கர்த்தருக்குள் பலனடையலாம். மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டமான காரியம் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது தான். அது எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு மனசு துடிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். நிறைய நேரம் கண்ட்ரோல் பண்ணுவோம், ஆனால் உற்சாகத்திலேயோ அல்லது கோபத்திலேயோ சொல்லக்கூடாத காரியத்தை சொல்லி அங்கு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் நடக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லை, தெரிஞ்ச விஷயம் எதுவுமே மனசில் இருக்காது, எல்லாத்தையும் சொல்லி தகவலை பரிமாறி கடைசியில் உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுமையை உணர்கிற அளவுக்கு அந்த நிலைமை போய்விடக்கூடுது. காரணம் என்ன அப்படின்னா, மனசில் எதுவுமே தங்காது. அப்படின்னா இது வெள்ளை மனசு நல்ல மனசு அப்படி இல்லை. எந்த நேரத்தில் என்ன சொல்லணும் எது சொல்லக்கூடாதுங்கிறத ஆராய்ந்து பார்க்காம தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இந்த வசனத்தின் முன்பதினுடைய நிலைமை. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுறவங்க, ஆண்டவரை மதிக்கிறவங்க, என்னதான் விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஆண்டவருடைய பிள்ளைங்க தகவலை அடக்கி வைத்து கொள்வாங்க. இந்த தகவலை நான் இப்போ சொல்லணுமா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் கூட்டத்தில் அல்லது சபையில் அல்லது சூழ்நிலையில் அங்கு சமாதானத்தை உண்டு பண்ணுதா, குடும்பத்தில் ஐக்கியத்தை உண்டு பண்ணுதா, இப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளோடு கூட நிதானித்து தன் வார்த்தைகளை அடக்கி ஆவியானவர்கிட்ட விசாரித்து இப்போ சொல்லணுமா வேண்டாமா இப்படின்னு பல கேள்விகளை கேட்டு அப்புறம் அதை சரியான நேரத்தில் சொல்லுவாங்க. அதுதான் ஞானி, ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த தன்மை. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்படுகிற பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை நம்ம சொல்லும்போது அங்கே ஒரு மகிமையான மேன்மையை நான் மாத்திரமல்ல கேட்குற ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால என் உள்ளத்தில் அநேக விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இருதயத்தில் ஒன்றுமே இருக்காது. எல்லாத்தையும் சொல்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இருக்காது. பிரயோஜனம் மாத்திரமல்ல, கேட்கிறவங்க மத்தியிலும் அங்கு கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அல்லது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் நிகழலாம். எனவே ஆண்டவருக்கு பயப்படுகிற நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட விசாரித்துட்டு இதை நான் சொல்லலாமா, அந்த இருதயம் பக்குவப்பட்டிருக்கான், பக்குவப்பட்ட நிலையில் இருந்தான் ஆவியானவருடைய பலத்தோடு கூட நம்ம சொல்லும்போது சரியான ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் தாமே எனக்கும் உங்களுக்கும் காரியங்களை விஷயங்களை அடக்கி அவர் சொல்லும்போது நாம் சொல்லி வார்த்தைகளை நாம் சரியான நேரத்தில் உபயோகித்து மகிமையான சமாதானத்தை உண்டு பண்ணலாம், ஜெயத்தை உண்டு பண்ணலாம். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருத்தருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து வார்த்தைகளை அடக்கி ஜெயம் பெறுவோம். God bless you.
தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பவர்கள் மறைந்து போவார்கள். தன்னை மறைத்து கொள்கிறவர்களோ கர்த்தரால் உயர்த்தப்படுவார்கள், வெளிப்படுத்தப்படுவார்கள்.